இன்னொருத்த பக்கத்துல அழுதுட்டு இருக்கும்போது எப்படி சாப்பிட முடியும்? நம்ம தண்ணி தர மாட்டான். ஒவ்வொரு தீர்ப்பாயம் ஒவ்வொரு குழு தீர்ப்பு சொல்லும் போதெல்லாம் அடிக்கிறான். முல்லை பெரியாறுல அடிக்கிறான், காவேரியில அடிக்கிறான், ஆந்திரால அடிக்கிறான். எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கான். அவமானப்பட்டு இருக்கணுமாடா? ஒரு இணை இப்படி தொடர்ந்து அவமானப்பட்டுட்டே இருக்கணுமா? ஒரு குழந்தையின் விரலில் வலி இருக்கும் போது தாயின் இதயத்தில் வலி இருக்குன்னு சொல்றான். தன்னுடைய குழந்தை விரல்ல ஒரு சின்ன வலியோட அழுதா தாய்க்கு இதயத்துல வலி இருக்குன்னு சொல்றான். ஒரு நாட்டோட குடிமகன் எங்கேயாவது வேதனைப்படும் போது ஒரு நாட்டை ஆள்பவனுக்கு வலிக்கலாட்டி என்னடா அவன் தலைவன்? என்னடா தேசபக்தி? இது தமிழ் சொந்தம் ஏன் என்ன உணராம இருக்கு? இல்ல கம்யூனிசம் பேசுறான், உலக பொதுமுறை பேசுறான். அவன் இனம்னு வரும்போது அவனுக்காக நிக்கிறான். இங்க மீனவன அன்றாட சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான்ல. தேசபக்தி தேசபக்தி எதுடா தேசம்? எதுடா தேசபக்தி? ஒரு குடிமகனை நேசிக்கிறதுக்கு பதிலா பக்தி. மீனவர்கள் வாழ்க்கையை வாழ்பவர்கள். அவன் அன்றாட உழைப்பா அப்படியே வாழ்க்கையில போடுவான். அவன் வாழ்க்கை ஒரு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவான். அவனை பாதுகாக்க முடியல. என்னடா நாடு இது? என்ன நாடு இது? எங்க போனாலும் தேசபக்தின்னு பேசுறேன். தேசபக்தினா என்னன்னு சொல்லுங்கடா.